குடிமை ஈர்ப்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. புரளனம் பொய்யாமொழி திருவள்ளுவரிடம் பொய்யில் புலவர். விளக்கம்: நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடம் மட்டுமே நேர்மையும் நாணும் ஆகிய இரண்டு குணங்கள் இயல்பாகவே அமைந்துள்ளது. பிறரிடத்தில் அவை இயல்பாக அமைவதில்லை. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் குடும்பமும் குணமும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நல்ல குடும்பம் பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அண்ணா, நீங்க என்ன கட்டி கொடுத்த இடம் ஜமீன் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பங்கம் வராம நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா ஊருக்குள்ள எங்களுக்கு மரியாதை இருக்கும். நாங்களும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னா. என்றா சண்முகம், ஐயா ஒன்ற அம்மாவோட நகை 500 பவுன் வீட்டுல சும்மா கிடக்குது இல்ல, அதை என்ற பிறந்தவளுக்கு கூட வச்சுக்கிட்டோம். அப்புறம் கண்ணு ஒன்ற வீட்டுக்கு பின்னால 300 ஏக்கரா இருக்குது இல்ல, அதையும் நீயே வச்சுக்க. கண்ணு, என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் எடுத்துக்க. ஆனா தீர்ப்புல மட்டும் தலையிடாத. அப்புறம் நாயும் செத்து போடும், நல்லா இருக்காது. சரிங்கண்ணா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமுங்க. தெரிஞ்சிருந்தும் ஏன் கேட்க வந்தேன்னு பாக்குறீங்களா? ஒருவேளை நான் கேட்டிருந்தா எனக்கு தீர்ப்பு சாதகமா சொல்லிருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற நினைப்பு என் நெஞ்சில அரைச்சுக்கிட்டு இருக்கப்படாது பாருங்க. செத்துட்டேனுங்கண்ணா, அதனாலதான் கேட்க வந்துட்டேன். தரம் தெரிஞ்சு கேட்க வந்தது தப்பு தானுங்க. என்ன மன்னிச்சிருங்க.